உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்பிரிக்க நாடான சூடானில் நேற்று ஒரு நாளில் மட்டுமே வான் தாக்குதலில் 56 பேர் கொல்லப்பட்டனர். சூடானிய ராணுவமும் RSF எனப்படும் கிளர்ச்சி தரப்பும் 2023 முதல் அங்கு அதிகாரத்தை கைப்பற்ற போராடி வருகின்றன. தலைநகரை திரும்ப கைப்பற்றும் முயற்சியில் ஜனவரியில் ராணுவம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது. பதிலடி கொடுக்கும் வகையில் RSF அமைப்பு சனிக்கிழமை நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பரபரப்பான சந்தை பகுதியில் 54 பேர் கொல்லப்பட்டு 158 பேர் காயமடைந்தனர். இதனால் ஏற்கனவே மோசமாக சேதமடைந்துள்ள AI நாஓ மருத்துவமனையே நிரம்பி வழிகிறது. எனினும் அத்தாக்குதலுக்கு RSF பொறுப்பேற்க மறுத்துவிட்டது. இவ்வேளையில் RSF கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டனர். RSF அமைப்புகள் ட்ரோன் தாக்குதலிலும் சூடானிய ராணுவம் போர் விமானங்களிலும் பலம் பெற்று காணப்படுகின்றன. என்றாலும் இரு தரப்புமே தங்களின் சுயநலனுக்காக அப்பாவி பொது மக்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் பலிகேடா ஆக்குவதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த உள்நாட்டு போரினால் பல்லாயிரக்கணக்கான சூடானியர்கள் பலியாகி 12 மில்லியன் மக்கள் அகதிகளாகி இருக்கின்றனர்.